இனி அந்த பாரம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் தான். உங்க சுகதுக்கத்திலே எனக்கும் பாதி பங்கு இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க. இத கண்ணும் கருத்துமா காப்பாத்தி சேர வேண்டிய இடத்துக்கு சேர்த்துடுவோம். போதுமா? என்ன 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 சொன்னீங்க? இப்ப தானே என் பேரை மாத்தி வச்சீங்க, இதுக்குள்ள மறந்துட்டீங்களே. நிஜமா சொல்லுங்க, என் பேர் தான் என்ன? பாக்கியமே தான். பாக்கியம் நீ எனக்கு கிடைக்கலன்னா இந்த நிம்மதி கூட எனக்கு இருந்திருக்காது. சரி சரி, முதல்ல இந்த பாலை சாப்பிடுங்க. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே, வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. காடு மேடு சொந்தம், காணும் யாவும் சொந்தம், கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். காடு மேடு சொந்தம், காணும் யாவும் சொந்தம், கூடுமில்லை குஞ்சுமில்லை என்ன ஆனந்தம். இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே, இரு காலிருந்தும் கையிருந்தும் பாரிலே, ஒரு வாலும் இல்லை தலையும் இல்லை வாழ்விலே, ஒரு வாலும் இல்லை தலையும் இல்லை வாழ்விலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. காற்று மழையில் இன்பம், கல்லு முள்ளில் இன்பம், பூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. காற்று மழையில் இன்பம், கல்லு முள்ளில் இன்பம், பூட்டுமில்லை கதவுமில்லை எந்தன் வீட்டுக்கே. நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே, நான் எண்ணி எண்ணி கதறி என்ன உலகிலே. ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே, ஒரு இனிப்புமில்லை கசப்புமில்லை முடிவிலே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடி வந்த என்னையே. அக்கா, அக்கா, உன்னை புதைத்த இடத்திலே புல் முளைத்து போனவன் உனக்கு புதையல் அனுப்பிய தம்பிதான் வந்திருக்கிறான் இங்கே. இனி அழுதாலும் புரண்டாலும் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள்? அக்கா, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நம் குடும்பத்தை குலைத்த அந்த கொடியவனை பழி தீர்ப்பேன். அல்லி இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடித்து அவளுக்கு வாழ்வளிப்பேன். உன் நெஞ்சிலே பால் வார்ப்பேன். இது உறுதி. என்னையா பேசாம இருக்கிற? மனவரையில என் பொண்ணை மானவங்கப்படுத்தி உண்மையில மானநஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு நாளைக்காவது உண்மை ஜெயில வச்சா எனக்கு ஆத்திரம் தீரும். இப்ப மட்டும் என்னவா வாழுது? இப்பவும் நான் ஜெயில கைதி தான். பேசுங்க பேசுங்க.
நீங்க எல்லாம் பேச அனாவசியமா ஒண்ணு பேசலையா? அனாதையான ஒரு பொண்ணை ஏற்கனவே உங்க மகன். போதும் மாப்பிள, போதும். குலம் கோத்திரம் அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புட்டு நீட்ட கழுதியா என் மகன். இனிமே அவன மகன் சொல்லாதீங்க. என்னையா வேஷம் போடுற? நாளைக்கே உன் மகன் அள்ளிய கூட்டிக்கிட்டு வந்து அப்பான்னு கூப்பிட்டா ஏப்பான்னு கேட்காம இருந்துருவியா? அதுதான் இனிமே இங்க நடக்காதுன்னு. தலைமுறை தலைமுறையா ரோஷத்துல தலைமுழுகின பரம்பரையாகும் இது. என்னமோ என்னுடைய போராத காலம் அந்த பையன் நெருப்ப வச்சுட்டு போயிட்டான். அதுல நீங்க நெய்ய வாத்தி என்ன கொல்லாதீங்க. நான் எங்கேயாவது ஒரு குழம்பு குட்டிய பாத்துக்க வேண்டியது. அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பேப்பர்ல பாத்துக்கிறோம். அப்பா, அத்தான் செய்த தவறுக்கு மாமாவை ஏன்பா கோவிச்சுக்கிறீங்க? மகனை இழந்துட்ட மாமா மனம் ஒடிஞ்சிருக்கிற இந்த நேரத்திலேயே அவர் மனசை புண்படுத்துறது. பரவாயில்லம்மா, என்னமோ உங்க அப்பா ஆத்திரத்துல பேசுறாரு. ஆனாலும் என்னுடைய உண்மையான மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்ட உனக்கு இருக்கிற அன்பு கூட அந்த அயோக்கிய பயலு கிடையாது. மாப்பிள, என்னைக்கு அந்த பையன் வீடு திரும்பி வந்து நளினி கழுத்துல தாலியை கட்டான்னு அன்னைக்கு தான் அந்த வீட்டுல இருக்கிற சொத்து சுதந்திரம்ல அவனை சேர்ந்தது. நம்ம மாமன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு என்னே நம்பி வந்த நளினி தாயா எனக்கு இனிமே மக மருமக எல்லாம். இந்த வீட்டு மேனேஜ்மெண்ட்டை அவகிட்ட ஒப்படைக்க போறேன். எங்களுக்கு எதுக்குயா இந்த பொல்லாப்பு? மகன் ஊர்ல இல்லாத நேரத்துல வக்கீல் சொத்தை எல்லாம் மோசம் பண்ணி எழுதி வாங்கிட்டான்னு 4 பேர் கேவலமா பேசுறதுக்கா? ஓய் நல்ல சிவம், இது சிவன் சொத்தல்ல, புல நாஸ்தி ஆகிறது. இவர் கைய மூடி கதம் போட்டு சம்பாதிச்ச சொத்தாக்கும். என்னை எவரும் அசைச்சுக்க முடியாது. உங்ககிட்ட என்ன அனாவசியமான பேச்சு? இந்த சாவி புடி, புடி சாவி. யார் அவன்? ஓஹோ, நீயா? மூர்த்திக்கு சப்போர்ட் பேச வந்திருக்கியா? என்ன இருந்தாலும் தம்பி தங்க கம்பியாச்சு. நல்ல தொம்பி. யோ, உனக்கு இனிமே அந்த வீட்டுல வேலை கிடையாது, வெளியில போ. என்னங்க 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 ஒத்த வரியில இந்த வீட்டுல உனக்கு வேலை இல்ல, வெளியே போன்னு சொல்லிட்டீங்களே. உனக்கு ஒரு ராமாயணம் எழுதி தர்றேன்யா. வேண்டாங்க வேண்டாங்க, நான் எப்ப வந்தேன், எப்போ உங்ககிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. உங்க உப்பை தின்னு உப்புன்னு உடம்புங்க இது. உப்பு 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 7 ஜென்மத்துக்கு உங்களுக்கு செருப்பா உழைச்சாலும் தக்கு தக்குங்க. நிறுத்தையா, இனிமே மூர்த்தி வீட்டுல தான் உனக்கு வேலை. அதுதானே கேட்டேன். என்ன இருந்தாலும் தகப்பன் மகங்கிற பாசம் விடுங்களா? மூர்த்தி வீட்டுல என்ன வேலை தெரியுமா? அள்ளிக்கிட்டே அந்த மூர்த்தியை பிரிச்சு வீட்டுல கொண்டு சேர்க்க வேண்டியது உன் கடமை. என்னங்க இது? வாழை மரத்தை வெட்டுறதும் வாழ்ற குடும்பத்தை கெடுக்கிறதும் மகா பாவமுங்க. மகா பாவத்தை கண்டவர். யோ, அரச மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு கல்யாணத்தை பண்ணி அதுல புண்ணியத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கேன் நான். என்கிட்ட பாவ புண்ணியத்தை பத்தி நீ பேசாத. யோ, என்ன சொல்ற? என்ன இருந்தாலுங்க அது என்னால முடியாது. முடியாதா? யோ சன்னியாசி, யாருகிட்ட பேசுறங்கிற நினைப்பாவது இருக்குதா? இங்க பாரியா, நீ எழுதி கொடுத்த அண்டி மாண்டு பத்திரம் இருக்கு பாரு, அதை நாளைக்கே கோர்ட்ல தாக்கல் செய்து ஜப்தி வாரண்ட் வாங்கிடுவேன். ஜெயில் கதவு திறக்கும், ஊர் உன்னை பார்த்து சிரிக்கும், புள்ள குட்டிங்க நடுத்தருவுக்கு வந்துடும், உன் பொண்டாட்டி போன கிணத்துல மிதக்கும். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம் போறான் பாறான்னு ஊர் உன்னை காரி துப்புவையா. பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறத படம் மாதிரி தெரியுதுங்க, கண்ணாடி மாதிரி. தெரியுது இல்ல? இப்ப என்ன சொல்றீரு? நாங்க இது என்ன தர்ம சங்கடத்துக்குள்ள தள்ளி விட்டீங்களே. நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னா, பாம்பே பிடிக்கிறீங்க அல்லது பசுவே கொள்றீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இந்தாயா, நான் கேக்குறது பதில் சொல்லாம ஓமானம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்தாயா, மூர்த்தியை பிரிச்சு கொண்டுட்டு வாரியா, இல்ல நான் கோர்ட் ஏற்றுமா? 2ல 1. என்னையா அது? பின்ன நாங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த மகா புண்ணிய காரியத்தை இந்த நாமத்தை போட்டு செய்யப்படாதுங்க. நல்ல வேடிக்கையான மனுஷையா நீரு. யோ யோ, மூர்த்தி வீட்டுல வேலை மட்டும் தான் ஐயா, சம்பளம் இங்கதான். சரி வரணும் வரணும். ஐயா, அடையப்பா, என் அல்லியே உங்களுக்கு தெரியுமா? அல்லியா? ஆமா, என் அக்காள் தங்கம்மாளின் மகள். என் பெயர் பாண்டியன். என் அல்லியே தெரியுமா உங்களுக்கு? அல்லியாது பள்ளியாது, போப்பா போப்பா. என் அக்காள் தங்கம்மாளின் மகள். என் பெயர் பாண்டியன். பெரியவரே, என் அல்லியே உங்களுக்கு தெரியுமா? அவளுடைய தாய்மாமன் நான். என்னுடைய அக்காள் தங்கம்மாளின் மகள் தான் அல்லி. என் பெயர் பாண்டியன். என் அல்லியே உங்களுக்கு தெரியுமா? அவளை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பெரிய மனிதர்.
முன்னாடியே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. சரி சரி சோத்த போடு. பசி வயத்த கெடுதமா, சீக்கிரம் போடு. உட்காருங்க. அண்ணாமலைக்கு அரோகர அன்னம் போடுதாயே. யோ, நானே வியாபாரம் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து அரோகரா போடுறீங்க. அங்க போயா போய் அண்ணா இங்க வாயா. எச்ச கையால கூட காக்கா ஓட்டாவாங்கள நரகத்துலதான் தள்ளுவாங்களாம். ஏண்டா உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். சேட்ட பேசியா சேட்ட? இந்தாம்மா ஒண்ணு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டியா? நாங்க ஏதோ பேசிட்டு போனா பேசுவீங்க பேசுவீங்க. இன்னு அவ பண்ண இழுக்கிறா இல்ல, ஏன் பேச மாட்டீங்க? இத பாரு, என்கிட்ட மட்டும் வம்புக்கு வராத. ஆமா, யாருக்கு வம்புக்கு வரா? மறிக்குழுந்து நீ சும்மா இரு, அது பாட்டுக்கு பேசிட்டு போகட்டும். ஏப்போ, நான் என்ன பைத்தியமா? நீ பைத்தியம், இவன் பைத்தியம், அவ பைத்தியம். என்ன சொன்ன? பாடி அள்ளி ராணிமான் புள்ளிக்கிட்டு குதிக்கிறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அள்ளி ராணி தான். என்னையா பாக்குற? சாப்பாடு வேணுமா? வா வந்து உட்கார். நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சோத்துக்கு பஞ்சமே இல்ல. உட்காரு. இங்க வா